ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் உடன் உரையாட வந்திருக்கிறேன். இது 38வது எபிசோட் நவம்பர் 12 நிகழ்ச்சியுடைய ஒரு லைவ் ரிவ்யூவோட ஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த எபிசோடில் பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சியை பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல வர QR கோட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். இந்தியா அண்ட் UK அக்கௌண்ட் அண்ட் பேபல் அக்கௌண்ட்டும் இருக்குது அதில். அண்ட் தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி தருண் விக்னேஷ் அவங்க லைவில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருந்தாங்க. அதே போல் நித்யா அவர்கள் நமக்கு கான்ட்ரிபியூஷன் அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் போத் ஆஃப் யூ. ஸோ இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது என்னென்னா வெசல் இது வீக்லி டாஸ்க், அதாவது வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கான டாஸ்க்கு ஃபஸ்ட்டு. அதன் பிறகு ஸ்கூல் டாஸ்கில் யார் யாருக்கு என்னென்ன பொசிஷன்கள், அதன் பிறகு மேனர்ஸ் இல்லை அப்படின்ட்டு தீபக்குக்கும் சிவாவுக்கும் நடந்த சண்டை. மேனஸ் கற்றுக் கொடுத்த சிவான்னு கூட சொல்லலாம். அதன் பிறகு செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் ராணவ் ஒரு பெரிய சண்டையை ஏற்படுத்தினார். அன்ஷிதா அண்ட் ராணாவுக்கான ஒரு சண்டை நடந்தது. ஸோ அதன் பிறகு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீக்லி டாக்ஸ் ஃபுல்லாகவே போகுன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போகிறோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இப்போ நம்ம விரிவான பார்வையை பார்க்க போகிறோம். எஸ் ப்ளீஸ். ஸோ இப்போ இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் ஒன்றும் போடுறது இல்லை சார் இப்போலாம். அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. சும்மா நான் இவங்களை காட்டுறேன் அவங்கள காட்டுறேன்லாம் நீங்கள் ரொம்ப பேசுறீங்க, அதனால உங்களுக்கு பாட்டு டான்ஸ்லாம் எதுவும் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி காலை டான்ஸே காட்டுறது கிடையாது நமக்கு. காலைல எழுந்தோடனே டைரக்டா இவங்க எல்லாரும் உட்காந்து காலை டான்ஸே காமிக்க முடியாதுன்றதுல இன்னொரு கதையும் இருக்குது. பிக் பாஸ் ஒழிக தமிழ் கல்ச்சாரத்தை பண்றாங்க அப்படி அப்படின்றதுனாலே எனக்கு இன்னும் சாங்க காமிக்கலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா வினைக்குமே ஒரு எதிர்வினை இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்றது மேபி எனக்கு தெரியல. ஏன்னா மைத்ரி கிட்ட ரொம்ப கான்டாக்ட் இல்லை. ஆனால் மைத்ரி மற்ற விஷயங்களாம் சொல்லாப்புல இந்த மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ஷனால விஷயத்தை மைத்ரி எப்பயுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அதுதான் அவர் உங்களை மாதிரி தெளிவா இருக்காரு சார். என்ன மாதிரி அவரும் தெளிவா இருக்காரு. ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருக்காது. எனக்கே நீங்க சொல்றது இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஸோ நேராகவே டாஸ்க்கு வந்துடுறாங்க. டாஸ்க்கு உட்கார்ற இடத்துல காலை டாஸ்க்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கான டாஸ்க்கு ஃபர்ஸ்ட் படிப்பாங்க. அதாவது இந்த பால் மாதிரி இந்த போர்டு மாதிரி இருக்கும். அதுல டாஸ்க்கு அது பெண்கள் ஆண்கள் யாருல வெசல் வாஷிங் இந்த ஒர்க் பண்ண போற டீம்னு டிசைட் பண்ணணும் அப்படின்ட்டு. பெண்கள் அணியில எப்பவும் போல ஒரு சலசலப்பு வந்துருது. அதாவது என்னன்னா பெண்கள்னாலே ஒரு சலசலப்புன்னு ஒரு ஜெண்டர் ஒரு இதுவா இல்ல சார். அவங்க ஜாக்கியோட டியர் செல்லம்னாலே ரொம்ப சலசலப்பு ஜாஸ்தியா இருக்கு சார். அதான் பிரச்சனை. சௌந்தர்யா இந்த விஷயத்தை அவங்கள நீங்க தான் பேட்ச் அப் பண்ணிட்டீங்களாமே. அப்புறம் நீங்க பேட்ச் அப் பண்ண அடுத்த செகண்ட்ல எப்படி போயிட்டு இருக்காங்க. சரி ரைட் ஓகே. சரி வாங்க இந்த சப்ஜெக்ட் வரும். ஏன்னா இந்த கமெண்ட்டுகள்லாம் இப்போ உடனே எல்லாம் படிக்க முடியாது. ஸோ முடிவில் அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் நிச்சயமாக கமெண்ட் படிப்போம். அதே மாதிரி செகண்ட் பார்ட் எண்ட்லையும் கமெண்ட் படிப்போம். ஸோ கமெண்ட்டை போடுறவங்க போட்டுக்கிட்டே இருங்க. ரைட் அதுதான் உங்க எல்லாருக்குமே சொல்றது தான். வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுதான். எஸ் வெல்கம் ஆல். ஸோ சௌந்தர்யா பாருங்க இன்னைக்கு மாத்தி பேசுறாங்க ஜாக்கி. அதாவது ஜாக்லின் அவங்க சொன்னது ஒரு பாயிண்ட் வேலிட் மாதிரி எனக்கும் தோணுச்சு. டாஸ்க் படிச்சு முடிச்சிருவாங்க. முடிச்ச உடனே பெண்கள் அணியில யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போகும்பொழுது ரியா நான் ஏற்கனவே நான் விளையாடினது இல்லை, ஆனா நான் ரொம்ப கான்பிடென்டா இருக்கேன், என்னால விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரியா சொல்றாங்க. அண்ட் அத சொன்ன உடனே இவங்க நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்க, எனக்கும் விளையாடணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ராணவ் தானே? ஆமா ராயனும் மஞ்சரி என்ன சொல்லிருக்காங்க, நாங்க இதை ஏற்கனவே விளையாடி இருக்கேன், எனக்கு 100% நான் கான்பிடென்டா இருக்கேன், என்னால விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்ப யாரு இன்னொரு ஒருத்தர் அப்படின்னு பொழுது பவித்ராவை செலக்ட் பண்ணிடுறாங்க. பவித்ராவை செலக்ட் பண்றாங்க, முடிஞ்சிருச்சு. இப்ப அங்க ஒரு வார்த்தை சௌந்தர்யா என்ன விடுறாங்க அப்படின்னா, விளையாட தெரிஞ்சவங்க போட்டோமேப்பா, நல்லா விளையாட தெரிஞ்சவங்க போட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி நல்லா விளையாட தெரிஞ்சவங்க போகட்டும் போது அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு இதே சௌந்தர்யா தானே கேட்டாங்க. அது அவங்களுக்காக பேசினாங்க. ஓகே. இத முன்னாடி பேசியிருந்ததும் சௌந்தர்யா தான். நேத்தும் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பவும் ஜாக்லின் சொல்லிருக்காங்க, எந்த டாஸ்கா இருந்தாலும் யாரு நல்லா விளையாடி தெரிஞ்சிருந்தாங்களோ 200% விளையாட தெரிஞ்சவங்க சொல்லிருக்காங்க. என்ன காமெடினா இது மாதிரிதான் சௌந்தர்யா வந்தாங்க, இதே மாதிரி நிறைய சொதப்புனாங்க. மிக முக்கியமாக சுனிதா கேப்டன் ஆகிற டாஸ்க்ல வேணுன்னே சௌந்தர்யா இன்னைக்கு எப்படி தர்ஷிகா சௌந்தர்யாவுக்கு அந்த கோலை காலில் வச்சுட்டு போற மாதிரி ஒரு இதை வச்சு பண்ணாங்களோ அதே விஷயத்த
சுனிதாவுக்கு இவங்க பண்ணுவாங்க. சுனிதாவுக்கு வந்து அப்போ வந்து அந்த இழுத்து பால விடுற மாதிரி வாட் இஸ் இட் டாஸ்க் ஆமா ஞாபகம் இருக்கு. இழுத்து பால் எடுத்து இவங்க வந்து லூஸா விடுவாங்க. அது இங்கே போய் டொங்கு டொங்குன்னு. இல்ல சார் அதுக்காக பண்ணுவாங்களான்னு ஞாபகம். அதுக்கும் பண்ணுவாங்க அவங்க. சமையலுக்கு தான் அதுல வந்து ஜெஃப்ரி மட்டும் போடுவாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு டாஸ்க்கு இவங்க போவாங்க, நானும் போறேன் அப்படின்ற மாதிரி போகும்போது அதுல 3 பேர்ல வந்து இவங்க வருவாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க சொதப்புவாங்கன்ற அதுக்காக சொல்றேன். எஸ். சோ அததான் வந்து ஜாக்லின் என்ன செய்வாங்க, இது முடிஞ்சிரும் டிசைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இதே பேச்சு வரும்போது ஜாக்லின் சொல்லுவாங்க, நீ சொன்னப்பா நான் வந்து நேத்து என்னுடைய விஷயம் பாருங்க டேட்டாங்களா வைஃபைல தான் இருக்கு. ஆமா வைஃபைல தான் இருக்கு. சோ ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நேத்து நீ இந்த விஷயத்த தான் சொன்ன, நீ இத சொன்னதுனாலதான் நான் அந்த டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜாக்லின் நீ மாறிட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. 2 வாரத்துல நீ மாறிட்டல்ல, அந்த மாதிரி நான் மாறிட்டேன்னு ஜாக்லின் அப்பதான் சொல்லுவாங்க, நான் மாறிட்டேன், நான் கோவப்படும், உன்னை வந்து ஒரு பிராண்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்றல, அதான் என்ன நீ பிராண்டிங் பண்ணாத, நான் மாறல அப்படின்னு ஜாக்லின் சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட்ல அதை நான் என்ன வேலிடா பாக்குறேன்னா, சௌந்தர்யா சொன்ன பாயிண்ட்ல வேலிடா பார்க்கும்போது ஒரு சிறு விளக்கம் மட்டும் மேடம் சொல்லுங்க. இந்த நிறைய பேர் உடம்பு குறைஞ்சிருச்சு என்ன பிரச்சனைன்ற மாதிரி இந்த இதுல பிளட் செக்கப்புக்கு பிளட் டெஸ்ட்டுக்காக கொடுத்தது, அது வந்ததுமே வீடியோ பண்ணது, 2 வீடியோவுமே அப்படியே பண்ணதுன்னு வச்சுக்காங்களேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் கூட அதில் லைட்டா பிளட் வந்தது, அதுதான் மேட்ரு. நம்ம ஆளுங்களை மாதிரி இங்கே கொஞ்சம் கடுமை தான் காமிக்கிறாங்க. நம்மளாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நம்ம தான் வந்து மருத்துவ தலைநகரம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்த அதாவது அதிகமான வருவாயை வந்து சென்னை மிக முக்கியமாக தமிழகத்தில் சென்னை இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம், இந்தியாவிலேயே அதிகமாக வெளிநாட்டவர் வந்து மருத்துவம் பார்க்குற அளவுக்கு வந்து நம்ம மருத்துவக் கல்லூரிகளும் சரி மருத்துவரையும் உருவாக்கணும். நம்மளுக்கே வந்து நீட்டை எடுத்து வந்து வச்சு அதில் காசு பார்க்கறதுக்காக எடுத்து வந்து வச்சு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கொஞ்சம் அந்த மாதிரி, அதனால தான் வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அந்த நர்ஸ் எடுத்தப்ப தான் எனக்கு இங்கே வீங்குச்சு, அதுதான் சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே உண்டு, அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்கிறேன், இன்றைக்கி அந்த பெயின் பயங்கரமாகவே இருந்தது, அதனால தான் அதை எடுத்து போட முடியல. இன்னொன்று நிறைய நடைன்னு நிறைய விஷயங்கள், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. 2வது கண்ணை இங்கே வந்ததுமே குறைஞ்சி போச்சு. அங்கே நல்லா தீனி ஏகப்பட்ட தீனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே அப்படி கிடையவே கிடையாது. பசலை படர்ந்துச்சு. பசலைன்னா அது வந்து லவ்வர் வந்து பிரிஞ்சா பசலை படறது. அப்படி சொல்றீங்களா? சரி, இங்க நம்ம புதுசா உருவாக்கிக்குவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்போ இங்கிலீஷ்ல நல்லா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஓம் பிரகாஷ் சொன்ன மாதிரி நடந்துரும் போலன்றதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சரி, ஜோக்ஸ் அபார்ட், அவங்களுக்கான டயபெட்டிஸ்க்கு வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கான அந்த செக்கு பிளட் டெஸ்ட் வந்து அடிக்கடி செக் பண்ண சொல்றாங்க, அண்ட் டேப்லெட்ஸ் வந்து பார்த்து கொடுக்குறாங்க. அண்ட் அதர் தென் தட் முக்கியமா இப்ப டயட்டும் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணி. அதே மாதிரி இந்த இது பிரெஞ்ச் பேர்டுன்னா இங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இங்க ஆள்லாம் நம்மளே தான் எல்லாமே பண்ணிக்கணும், நாமளே வளர விட்டு நாமளே கட் பண்ணி நாமளே எல்லாமே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. தன் கையே தனக்கு உதவி அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு. குடும்பம் வர ரேக போகாத அளவுக்கு நம்மளே நடந்துக்கணுன்றதான் இங்கே மேட்ரு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. எனக்கு தோனி கிட்ட ஒரு பேட்டியில் பேசுகிறப்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் எப்பயுமே ரொம்ப ரொம்ப இளமையாகவே இருக்கீங்களா, ஒன்றும் நான் டைப் பண்ணிட்டு கலர் பண்ண அப்படி தான் அப்படின்னு அவர் சொன்னது. ஆக்சுவலி ஷேவ் பண்ணி க்ளீன் ஷேவாக இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசை. எப்பயுமே க்ளீன் ஷேவாக இருக்கணும் அப்படின்றது தான். அதுவே ஏன் நீங்கள் வந்து ஷேவோட வந்தால் என்னன்னு ஒரு பொண்ணு கேட்டால், ஸோ இல்லை அது அந்த அளவுக்கு இருக்காதுன்னும் போது, இல்லை இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கீங்கன்ட்டு பழைய வீடியோலாம் எடுத்து வந்து போட்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பேர் வரும்போது இப்போ நம்ம இதை தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாதுன்னும் போது அதே மாதிரி வந்துருச்சு. ஏன்னா கலைஞர் வந்து அவ்வளோ க்ளீன் ஷேவ் தான் இருப்பார். ரொம்ப ரேர் கேசஸ், அவர் ரொம்ப அந்த மாதிரியான விஷயம். சரி, இப்போ வாங்க சப்ஜெக்ட் வந்து சௌந்தர்யா இதே மாதிரி தான் ஒரு விஷயத்த பாயிண்ட். ஓகே, சோ சௌந்தர்யா வந்து அவங்களுடைய பாயிண்ட் இந்த பாயிண்ட சொல்றாங்க இல்லையா. ஆனா சௌந்தர்யா பாயிண்ட்ல ஒரு வேலிட் விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, ஜாக்லினுக்கு தனக்கு விளையாட முடியலன்னும் போது ஒரு கோவம் வர மாதிரியான ஃபீல் இருந்தது. அது வந்து அந்த ஆற்றாமை ஜாக்லினுக்கு இருந்தது. அது ஏன் அந்த ஆற்றாமை வருதுன்னா, அவங்க விளையாட போறேன்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்றது சௌந்தர்யாவா தான் இருக்காங்க. நல்லா பேசுறாங்க, நல்லா ஜாலியா நடந்துக்கிறாங்க. ரொம்ப சௌந்தர்யா ஒரு பிரச்சனை வரும்போது ஜாக்லின் போய் நிக்கிறாங்க நிறைய இடத்துல. இப்ப ஆண்கள் டீம்ல பாத்தீங்கன்னா முத்து கொஞ்சம் அதிகமான பேச்சு தான் இருக்கும். ஆனா தீபக்கும் சரி விஷாலும் சரி எங்க உடனுமே அங்க விட்டுருவாங்க. ஏன்னா அங்க நீங்க முத்துவுக்கு வந்து சில கால்குலேஷன் இன்னைக்கு சூப்பர் தெரியுங்களா, இதுல 4 தான் கொள்ளளவு. ஆமா, அதன் பிறகு எக்ஸ்ட்ரா நீங்க அங்க போய் போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள் வந்து முத்துக்கு தெரியும். அதனாலே வந்து அவங்க எல்லாருமே விட்டுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக இவங்க தான் வந்து சாமான் கழுவினது எல்லா விஷயத்தையும் இவங்க தான் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல போய் நான் வந்து நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒன்றும் கிடையாது, வர்ஷினி கூட தான் வந்து நாங்கள் ஊர் வந்திருந்தாங்க, நான் பண்ணுறேன் போயிருந்தால் முடிஞ்சது கதை. டோட்டல் கொலாப்ஸு. எங்கே போய் விளையாடணும், எந்த இடத்துல வந்து நிற்கணும்,
சாச்சனா மாதிரியான ஒரு பறக்காவட்டித்தனம் வந்து சவுண்டுக்கிட்டையும் உண்டு. இன்னைக்கு வந்து நடந்துக்கிறது வந்து சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செய்யலைன்றதும், அதாவது உங்களுக்கு தேவைன்னா நீங்க ரூல்ஸை மாத்தி மாத்தி பேசுறீங்கன்றது நீங்க சொல்ல வரேன். அத அப்படியே போயிருந்தா கூட விட்டுருப்பாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கொளுத்துற மாதிரி பண்றது வந்து எப்பவுமே தர்ஷிகா. இவங்க 2 பேரும் பேசினாங்க, முடிச்சுவாங்க, திருப்பி தர்ஷிகா வந்து கேட்பாங்க, எனக்கு புரியலடா என்ன சொல்ல வரோம், அப்ப நம்ம நீ தானடா நேத்து 200% விளையாட தெரிஞ்சவங்களா இருந்தா தானே போகணும்னு சொன்னேன் அப்படின்னு திருப்பி ஜாக்லின் அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வரும்போது தான் திருப்பி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் அந்த பிரச்சனையே வந்து வரும். ஆனந்தியும் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ சொன்னதுனாலதான் சௌந்தர்யா எனக்கும் அந்த பாயிண்டே தோணுச்சு. யாராவது நல்லா விளையாடாதவங்க இருந்தாங்கன்னா அனுப்பணும், அவங்களையும் அனுப்பணும் பொழுது அன்ஷிதா எப்படி விளையாடினா பாருன்னு அவங்க பாணிலேயே அதை வந்து இது பண்ணுவாங்க. அவ அன்னைக்கு அப்படியே நிக்கும் போது நமக்கு எவ்வளவு எனக்கு ஹாப்பியா இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. பட் ஒரே அந்த என்ன சொல்றது சவுண்ட் வந்து அந்த இடத்துல சறுக்கிட்டாங்க. ராயன் போகணும் அப்படின்றத அவங்கள விருப்பப்பட்டாங்க சௌந்தர்யா, அது தெரிஞ்சிச்சு பார்த்தப்பவே. அண்ட் இன்னொரு ஒண்ணு, அவங்க புதுசா வர்றவங்கள என்கரேஜ் பண்ணணும்ன்ற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கேள்வி கேட்டுருவாங்கன்றதுக்காக அப்படி நினைக்கிறாங்களா, இல்ல புதுசா வர்றவங்கள கையில போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் சௌந்தர்யா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கும் வர்ஷினிக்காக பேசுவாங்க, இன்னைக்கும் வந்து ரியா இல்ல ரியான்னு நினைக்கிறேன், இல்ல ரியாவுக்கும் இல்ல ஜாக்லினுக்கும் இல்ல, அப்படியே மாத்தி பேசுவாங்க. யார் தெரிஞ்சதோ அவங்க மட்டும் விளையாட போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பேசுவாங்க. சோ அந்த சண்டை தான் இவங்க 2 பேருக்கும் உள்ளார நடந்தது. சரிங்களா, இத சொல்லி முடிச்ச உடனேவே வந்து பணி அந்த டாஸ்க் ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலே ராயனும் சரி மஞ்சரியும் சரி நான் விளையாடி இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. 2 பேருமே கரெக்டா போனாங்க. அதே மாதிரி ராயன் பவித்ராவை கரெக்டா கைட் பண்ணார். இப்ப இந்த இடத்துல இது பண்ணு விடு, இப்ப வந்து விட்டினா இப்ப வந்து கரெக்டா வந்து அந்த ஹோல்ல விழுந்துரும் அப்படிங்கறத விஷயங்கள்ல வந்து அவர் ரொம்ப தெளிவாவே சொல்லி கொடுத்தார். Boys knows the golf game also, so no, he knows very well about it. Yes, they used to play a lot. Yeah, he used to play a lot. அந்த மாதிரி இருந்ததுனால he got to know it. அது வந்து கரெக்ட்டா இப்ப அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடுல முத்து வந்து கரெக்ட்டா வந்து சொன்னாரு. ஆமா, he knows. Yes. அந்த மாதிரி சொல்லும் பொழுது what do you இல்ல ஒரு மாதிரி ஸ்டக் ஆனீங்களே, ஒண்ணும் இல்ல, what do you feel about it? nothing, I didn't feel anything about that. அவ்வளவுதான். ஓகேவா, கேம் ஒழுங்கா விளையாடினாங்க. அதேதான் ராயன் வந்து சொல்லி கொடுத்து பவித்ராவும் அதற்கு அப்புறம் அதை வந்து இது பண்ணிப்பாங்க. ஆனா முத்துக்கு இருந்த அந்த கால்குலேஷன் இருந்துதான் கேட்டா ராயனுக்கு கிடையாது. ராயன் வந்து இப்ப வந்து இதுல கிரஷ்ல மாட்டிட்டு இருக்காரு. சௌந்தர்யா கூட வந்து அது ஒரு மாதிரி ஜில்லுப்பா போகணும் வச்சுக்காங்க, ஒரு மாதிரி ஜில்லு போயிட்டு ஜில்லோன்னு போயிட்டு இருக்காரு. சரி, இவர் லவ் பண்ண பத்தி எல்லாரும் லவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல்ல எல்லாருமே லவ் பண்ணினே இருப்பீங்க, காஞ்சி மாடு கம்பள போடுற மாதிரி எல்லாம் காஜி தான். அன்னைக்கு ராயன் வந்தப்ப எல்லாருமே காஜி ஆனாங்களா, அது மாதிரி எல்லாருமே இன்னைக்கு காஜியா வராங்க. இந்த கேம் இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 8 சீசன் வந்து காஜி சீசன் வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்னா வச்சிருந்தா கூட யாராவது ஒருத்தவங்க வந்து உழுதுன்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கான். இது வந்து அப்படியே தனியா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எப்படியாவது அந்த காஜினஸ் வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க. எல்லாரும் ஓவர்லோடாவே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். எல்லாம் காஞ்ச மாடுக்க 35 நாள் யோசிச்சு பாருங்க. இந்த ஊர்லயாவது உங்களுக்கு வந்து தாப்பா கிடையாது, அதனால நம்ம வந்து வீட்டுல எல்லாருமே இருக்கும்போது அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும். வீட்டுக்கு ஒன்று ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் ஒன்று வேலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம ராஜ்யம் தான் போது அப்படி தெரியலன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் மேட்ரு. அது அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாதுல்ல. 64 கேமரா 65 கேமரா அந்த பக்கம் சுற்றி வந்தா இன்னைக்கு வந்து கிடைச்ச இடத்துல இந்த விஷயம் இது கெடா வெட்டுற மாதிரி அருணே இன்னைக்கு வந்து பக்கவா விபி மேல வந்து விபியா இருக்கிற அருண் வந்து பிரின்சிபல் மேல ஒரே மையல் தான் வச்சுக்காங்களேன். நேத்து பிறநாள் கொண்டாடுறவங்க நீ வயிற்றுல நெருப்பு கட்டினா இருப்பாங்க அநேகமா. ஏன்னா எங்க எப்படி 1 o'clock வரைக்கும் முடிச்சிட்டு இருந்தாங்களாம் இந்த விஷயத்தை கேட்கறதுக்காக. ஆமா 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 ஆமா. அதே மாதிரி அந்த பர்த்டேக்கு அப்புறம் பாத்தீங்களா அவருடைய நட விட தோரணை எல்லாமே மைத்ரி வந்து அந்த ஸ்கிரீனை விளக்கிட்டு ஏதோ சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த கேக் வெட்டின ஸ்கிரீனை மட்டும் காட்டியிருப்பாரு. கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி. அதுக்கே ஒரு வந்து புலகாகித அடைஞ்சு ஏதோ பயங்கரமா விளையாடுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. சோ இந்த சரி இப்ப நம்ம திருப்பி இந்த விளையாட்டுக்கு வந்துருவோம். அதெல்லாம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்கன்றத விட இந்த பக்கம் ஆண்கள் அணி சொல்லுங்க. எஸ், அதுதான் சொல்லணும். பெண்கள் அணி ஜெயிச்சாங்கன்றத விட இப்ப சொல்லும்போது ஆண்கள் அணின்னு சொல்லிருக்கணும்ல. கண்டிப்பா ஆண்கள் அணியில அணிச்சு பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி உண்மையிலேயே நல்லா விளையாடினாருங்க. ஜெஃப்ரி விஷால் கூட நிறைய பாத்துக்கிட்டாரு, இப்படி என்ன பண்ணோம் என்னெல்லாம் பாத்துக்கிட்டாரு. மொதல் தடவை வந்து இப்படி ஆட்டி விட்டாரு சிவா. மொதல் தடவையே தீபக் வந்து சொல்வாரு, ஆட்டாதீங்க ப்ரோ, ஆட்டாதீங்க, கரெக்டா போடுங்க. குழியில உழுந்தது கூட வெளியில உழுந்துரும் சொல்லும் பாரு. திரும்ப வந்து இவர் வந்து என்ன இது இந்த அது நீங்க என்ன ஒன்னாலும் பண்ணுங்க, இது எதுக்கு ஆட்டணும்னு கேக்குறேன் நான். அவரு அது ஆட்டனா கீழே ஊத்தும், கீழே விழும், அதுதான் இயல்பு. அதுவே தெரியல. இவர் வந்து ஆட்டினா என்ன பண்றது சொல்லுங்க.
அது அவருக்கு தெரியவே இல்ல. இப்ப இந்த ரோடு போடுறதுக்குலாம் அந்த இதெல்லாம் வச்சு இந்த மிஷின் அடிப்பாங்க அப்ப வேர்வெல்லாம் ஊத்தும் சிதறும் சிந்தும் அந்த மாதிரி. இவரு இது தெரியல, அவர் எதுக்காக வந்து பாட்டு வாங்கினாருன்னு வச்சுக்கலாம். அதுதான் கொடுமை. வந்து திட்டுவாரு பயங்கரமா. எதுக்குறா ஃபர்ஸ்ட் அவர் திட்டும்போது கூட வந்து சுவாகா சொன்னது ரஞ்சித், நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? என்னப்பா அந்த இருந்ததை கொட்டிட்டீங்களேப்பா. கர்மா இஸ் தி பூமர். சிம்பிள். ஃபர்ஸ்ட் நல்லா கேட்டுக்கங்க. ஓகே, நல்லா கேட்டுக்கங்க. எந்த பவித்ராவையும் எந்த மஞ்சுரியையும் சன்ஸ் இருக்கும் போதே வந்து நான் வந்து டாஸ்க் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு 100 வாட்டி வாயால திரும்ப திரும்ப சொல்ல வச்ச சிவாஜி பேரன் என்கிற சிவா இன்று அழுதார். உண்டா இல்லையா? ஆமா, உண்டா இல்லையா? எஸ், அழுதாரு. அதாவது முத நாள் வந்து மேனஸ் கண்டிப்பா சிங்க்ல எச்சி துப்ப கூடாது. எஸ், எச்சி துப்ப கூடாது, வாஷ் பேஷன்ல தான் துப்பணும். ஆமா, எல்லாரும் சமைச்சு போடுற சாப்பாடு பண்ற இடம் தப்பு. ஆமா, அந்த பொண்ணு தெரியல, இல்ல வேணும் செய்தா. இதே தான் ஆனந்தி செஞ்சாங்க. நக்கு பிக்கு நக்கு வேலை பண்ணாத சுனிதா சொன்னாங்க. ஆமா, அசாம் பொண்ணு. இப்ப நீங்க அதை சொல்லிருக்கலாம் ஒண்ணு, ரைட், சொல்லல விடு. மேனஸ் தெரியுமா உனக்கு? எங்கெல்லாம் எப்படி வளர்த்தாங்க தெரியுமான்னு சொன்னல. ஆமா, நீ சொன்னியா இல்லையா? சொன்னாரு. ரைட். இப்போ என்ன நடந்தது இன்னைக்கு? உன் பக்கத்திலே வந்து உங்க டீம் ஒருத்தவன் செச்ச கையில இருந்து இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து வைக்கிறான். அதை நீ பார்த்து தானே சும்மா தானே இருந்த? உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களா உங்க வீட்டுல? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. போய் போய் என்ன சொல்றது, மன்னிப்பு கேட்டதை முன்னாடியே செய்ய, ஏமா மன்னிச்சுக்குமா, சாரிமா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சாப்பாடு எடுத்துட்டு அந்த பொண்ணு அந்த மாதிரி பாக்குற பொண்ணுலாம் கிடையாது. இல்ல, அதை அவங்க சொல்லவும் சொல்லுவாங்க. பொய்ய வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது அமைதியா தானே உட்காந்துருந்த. உண்மை நல்லா தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பப்பு வேவாதுன்றதுக்கு அப்புறம் தான் மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்க போனீங்க. இன்னைக்கு உடனே ஒருத்தன் சொன்னானா மேனஸ் இல்லைன்ட்டு முடிஞ்சு. அதுதான் எங்க மேட்ரு. இதே மாதிரி அங்க அந்த வீட்டை பொறுத்தவரையிலையும் உடனே நடக்கும் எல்லாமே. நீங்க நம்ம தான் இதுல அப்படின்றத நீங்க ஆடவே முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் மேட்டர். எஸ், இல்ல அவர் ரொம்ப ரூடா பேசுவாரு தீபக். நீங்க ஒரு தடவை திட்டிட்டீங்க, அதுக்கு சிவா சொன்ன பதில் கரெக்டா இருக்கும். எஸ், பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட். எஸ் ப்ளீஸ் நீங்க இல்ல. நேத்து இவர் தோத்துட்டு வந்தாருல்ல அந்த பாட்டில் வைக்கிறதுல, நம்ம எங்கேயாவது அவர் வந்து குத்தி காட்டணுமா? ஏன் நீங்க தோத்தீங்கன்னு கேள்வி கேட்டோமா? ஏன் இவ்வளவுதான் எடுத்தீங்கன்னு சொன்னோமா? அது ஏன் ப்ரோ இந்த மாதிரி அவர் செஞ்சார் அப்படின்வாங்க. சுவாகா சொன்ன ரஞ்சித் வந்து ஃபீல் ஆயிடுவாரு. ஃபர்ஸ்ட் சுவாகா சொல்லிடுவாரு, அப்புறம் வந்து ஏன் தங்கம் எங்கிட்ட சொல்லு தங்கம், என்ன பிரச்சனைன்னு பேசு தங்கம் அப்படின்லாம் சொன்னபோது இவர் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இதை போய் கேட்கலான்னு 2 பேரும் டிசைட் பண்ணி இருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்புறம் சிவாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, வேணாம் ப்ரோ அதெல்லாம் நம்ம கேட்க வேணாம். இல்ல, அது உன் விருப்பம் தான், ஆனா நீ கேட்டீங்கன்னா நான் உன்னோட இருப்பேன் அப்படின்னு அவர் எப்பவும் போல. அதேதான் இதுல அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சான்னு கேட்டதுதான். தம்பி லியோ வந்து ஒரு போட்டோ அனுப்பிச்சு வச்சுட்டான், ராகசுதாவை கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணது. இவரு ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்பிச்சு ஓம் பிரகாஷ். இத்தனையும் வேலை பழுக்கு நடுவுல நேத்து தருண் விக்னேஷ் நேத்தே போட்டாங்களே கமெண்ட்ல. அதான் சொல்றேன், அது வந்து டீட்டெயிலா வருது. நம்ம எந்த ராகசுதா அப்படின்ற மாதிரி மத்தான் கொட்டுது அடிமான அந்த மாதிரிலாம் யோசிக்காம இதுதான் ராகசுதா அப்படின்னு எடுத்து வந்து வச்சது. அதுக்காக சொல்றேன். ஓ அப்படி. ஓகே, உங்களுக்கு இயல்பாவே சௌந்தர்யா பத்தின டீட்டெயில்ஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்து அவங்க பேர் என்ன, டெஸ்லா, அவங்கள பத்தின வீடியோஸ் வருது. அந்த மாதிரி தானே ஜாக்கி இதெல்லாம் தேடினேனோ என் ஜீவனே தென்றலிலே மிதந்து வரும் தேன்மலரே நீ என் நாயகன் காதல் பாடகன் அன்பில் ஓடி இன்பம் கோடி என்றும் காணலாம். அதாவது நீ என் நாயகன் போது ஒரு லேடி வாய்ஸ் டக்குனு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அப்படி டிஸ்பிளே பார்த்து இப்படி திருமணம் பார்த்தீங்களா, தட் இஸ் எனஃப். பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உக்காராம அப்ப வந்து ஒரு டேர்ன் கொடுத்தீங்க, ஒரு டேர்ன். அந்த டேர்ன் தேங்க்யூ தோணலன்னு எழுதிருக்கீங்களே, இப்பதான் கொஞ்சமா வருது. இன்னைக்கு நம்ம இதுல வந்து இன்னைக்கு வந்து என்னது கோவை ஈரோடு இலங்கை அனுப்பிச்சதுதான். இலங்கை அனுப்பிச்சதுதான் ஈரோடு. இந்த கறி பள்ளிப்பாளைய சிக்கன் மாதிரி ஒரு சிக்கன் கறி மரக்கறி மாதிரி சூப்பரா இருந்தது. சோ திருப்பி நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சிக்கு அதுல இன்னொரு விஷயமா வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒண்ணு நல்லா திட்டுவாப்ல, அதே மாதிரி இது நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து தீபக் தீபக்குடைய பெரிய பிரச்சனை வேற ஒண்ணுமே இல்ல. பாத்திரம் தேய்ச்சி துணியை துவைச்சி பாத்ரூம் கழுவி வாட் இஸ் திஸ் ரைட். இப்ப உங்களுக்கு அது இந்த கர்மா பூமாரங்குக்கு அந்த பக்கம் அழுதுட்டாரு, மஞ்சரிக்கு வச்ச விஷயத்துக்கு இவரு அழுதுட்டாரு. இந்த இடத்துல ரூல்ஸ் முதல்ல எடுத்து வந்தது இவரு தான். அதாவது பேட்டரி எடுக்க போறதுல இருந்து எல்லாத்துக்குமே ரூல்ஸ் போட்டது இந்த போன வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து தீபக் தான். இப்ப நீ என்ன பண்ற,
நீ என்ன பண்றத வீட்டுல அதேதான். நீ என்ன இந்த வாரம் ஃபுல்லும் கழுவுறது துவைக்கிறது உடக்கிறது இந்த டென்ஷன் தான் உனக்கு. என்னடா இப்படி செய்ய வச்சுட்டீங்க. அதாவது ஊர்ல இருக்கிறவங்களாம் நீங்க செய்ய வைப்பீங்க, நீங்க செய்யணும்னா அதுதான் இன்னைக்கு வந்து தரப்பு டப்புன்னு உழுது முடிஞ்சு போச்சு. 32 அங்க 34 முடிஞ்சு போச்சு. 35 இங்க 32. இதுல இன்னொரு ஒரு விஷயமும் கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுல பெண்கள் டாஸ்க் கொடுக்குறாங்களான்னு தெரியல. வந்து வீட்டை கிளீன் பண்றதுக்கு வருவாங்களே இந்த சைடு, அப்ப டாஸ்க் கொடுக்கணும்ல, அதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. அது யாராவது வந்து 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஏன்னா இவங்க கிளீன் பண்றதுக்கு இப்ப வரணும் ஆண்கள். இது ஃபர்ஸ்ட் டைம் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். அது பிக் பாஸே வந்து பாராட்டுவாரு. பெண்கள் அன்னைக்கு வந்து அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி பாராட்டுவாரு. சாட்சினாக்கெல்லாம் ஏகப்பட்ட ஹாப்பினஸ் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இததான் ஃபர்ஸ்ட் பார்ட். சரிங்களா? கரெக்ட் இல்லையா? அவர் வந்து பேசுவாரு. ஸ்கூல் டாஸ்க் ஸ்கூல் தரவரையும் போவோம். மணி என்ன அது இப்போதைக்கு வந்து 19 நிமிஷம் தான் இருக்கு மேடம். அதான் ஸ்கூல் போற வரையும் போகும். நான் சொல்றேன், நானே சொல்றேன். அதான் சார், இது ஃபர்ஸ்ட் டாஸ்க். 212 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ லைக் போடாதவங்க லைக் பண்ணுறங்க. ஏன்னா அந்த பட்டன் அமுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்க வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும். மார்க் பை வெட். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. எஸ், ஓகே. சோ இதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யார் வந்து நாங்க யார் யார் வந்து இப்ப 5 பேர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு போல இருக்கு, அவங்க வந்து ரொட்டேஷன்ல வந்து பாத்திரம் தேய்ச்சுப்பாங்க அப்படிங்கறதையும், கிளீனிங்க்கு வந்து அன்ஷிதா, நானு, அருண் சொல்லுவாப்ல, அருண் அன்ஷிதா இவங்க எல்லாம் வந்து கிளீனிங்க்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. டாய்லெட் கிளீனிங் யார், இதை பிரிச்சாச்சு. ஓகேவா? சோ இது பிரிச்சு முடிச்ச உடனே வந்து அடுத்த டாஸ்க். அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க். ஸ்கூல் டாஸ்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டாஸ்க் படிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. அதாவது யார் யாரு என்னென்ன கேரக்டரா இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஸ்கூல் டாஸ்க். எனக்கு தெரிஞ்சு பெண்கள் எல்லாருமே ஒரு ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் இல்லைங்களா? ஆமா, ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட். சோ அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கெல்லாம் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு எல்லாம் கேரக்டர் யார் செலக்ட் பண்ணா? இப்ப பிக் பாஸ் தான் செலக்ட் பண்ணுவார். ஆமா மேடம், அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சொல்லுங்க, அதுதான் கேட்க. ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து அதாவது இருக்கிறதுல கொடூரமானதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஆனந்தியும் ரஞ்சித்தும் ஸ்டூடெண்டா வந்தது தான். மிகப்பெரிய கொடூரம் தான் அது. ஒன்றும் இல்லைன்னு இல்லை. அதாவது அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஏன்னா யாரை வச்சு பண்ணணும் அப்படின்ற போது ஒரு வீடியோ எல்லாம் போட்டு யாரை வந்து என்னென்ன இதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எப்பயுமே ஒரு இது போகும். இந்த உட்காந்து எல்லாமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வரும் பாருங்க. நீங்க யார் யாருக்கு என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்கணும்ன்றது அப்புறம் தான் வரும். இப்ப நம்மளுக்கு வந்து காமிக்கிறது கம்மி. பட் அவங்க டீம் வந்து ஃபுல்லாவே பார்ப்பாங்க வீடியோ. காலையில இந்த ட்ரெஸ் பண்ணதுல இருந்து அவங்க நடந்து போறதுல இருந்து போறது வர்றதுல இருந்து அது மாதிரி. இவங்க ஏதோ ரோஸ் ஒயிட்னு நினைக்கிறேன். யாரு பிரின்சிபல்? எப்ப ரோஸ் ஒயிட் போட்டிருந்தாங்க? சாரி கட்டின்னு வரும்போது. அதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து பிரின்சிபலா இது பண்ணுவாங்க. தீபக் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க? அந்த கர்மம் கிடக்குது. அது எதுக்கு கிடக்குறது கீழே போடுது. ஸோ உங்க ரோஸ்ல இருப்பாங்க மேடம். டாப் ரோஸ்ல இருக்கும், ஒயிட்ல இருப்பாங்க. எழுந்து எல்லாருக்கும் வந்து ஓகே, எழுந்து போய் எல்லாருக்கும் வந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மைத்ரி தான் வந்து ரிவைண்ட் பண்ணி காமிப்பாங்க. இது ஆனந்தி, இது வந்து இது சார் அதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க சார். இல்ல மேடம், அது முன்னாடியே தான் மேடம். அது ட்ரெஸ் போட்டு நம்மளுக்கு காமிச்சது இதுதாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிஸ்ட் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே அவன் ட்ரெஸ் போட்டு நடந்து வர்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு முன்னாடி பின்னெல்லாம் பார்த்துட்டு இவங்க கரெக்டா இருப்பாங்க. ஏன்னா ஸ்கூல் ரிச் ஸ்கூலு. அப்ப வர்ஷினி மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பிரின்சிபலா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப அருணுக்கு வந்து பிரேக்கப் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு காம்பினேஷனா போட்டு அப்படி பண்ணி, அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு இவங்க வந்து அருணுக்கு வந்து அவங்க வந்து கிரஷா டிவோர்ஸ் அந்த மாதிரி போது இது வந்து அங்கே டக்குன்னு அங்கேயும் வந்து ஒரு ஷார்ப்பா ஆனந்தி போட்டா கூட இப்ப அவங்களுக்கு அடி வலிக்காது இல்ல. இதுன்னு அடி வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம் தானே. அதெல்லாம் அந்த டீம் வந்து இந்த சைக்கலாஜிக்கலா அனலைஸ் பண்றதுல அவங்க உள்ள இருக்கிறவங்க இல்ல வெளில இருக்கிறவங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ அப்போ வந்து இது மாதிரி காமிக்கும் போது பிக் பாஸ் சூஸ் பண்ணது தான் அது. எஸ், காட் இட் மேன். இவங்களே போடுங்க, அப்பதான் அது கரெக்டா இருக்கும். ஆனந்தி விடுங்க. ஆனந்தி பத்தி நல்லா தெரியும். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம லெவல் கிராஸ் ஒரு படம் நம்ம யோசிக்கிறதுல வெறும் 100% இருக்குன்னா வெறும் 10% வெளியில வார்த்தையா பேசணும். இல்லைன்னா எல்லாருமே வங்காளக்கடலி அந்த பாட்டுல தான் எல்லாமே அந்த மாதிரி அவங்கவுங்க ரேஞ்சுக்கு அவங்கவுங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்துருக்கும் பாருங்க, ஆனந்த் சொல்லாம பாருங்க, பிபி சூப்பரா இருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும். புரியுதுங்களா? இதெல்லாம் தான் ஒரு ஜலக்கம். அதெல்லாம் அதுக்கு ஜாக்கிங் சொல்றது செம கியூட்டா இருக்கும்.
உங்க கண் உங்களுக்கு கண்ணு சரியில்லைன்னு நினைக்கிறேன், நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உண்மையிலே ஆங்கில இந்தியன் இந்த இதெல்லாம் இந்த கன்னியாஸ்திரிகள் நடத்துற ஸ்கூல் எல்லாம் பாத்தீங்கன்னா அது மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். இங்கிலாந்துல இருந்து போய் இல்ல சைட்ல இங்க பிரெஞ்சு அங்கங்க வந்து இதே மாதிரி தான் பேசுவோம். அந்த மாதிரி நல்லா தான் பண்ணாங்க அவங்க. உதாரணத்துக்கு அது அந்த குவாலிட்டியா நீங்க படம் பாருங்க. மின்சார கனவுல அரவிந்த்சாமி அத்தை கேரக்டர் பாருங்க, அப்படியே அதே மாதிரி இருக்கும். அப்படியே கர்த்தர் நம்பருக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுத்திருக்கா அப்படின்னுவாங்க. யூனோ தட் கைண்ட் ஆஃப் வேர்டு they using the terms and all ஃபண்டாஸ்டிக்கா பேசுவாங்க அந்த மாதிரி தான். அதனால இவங்க ஓகே. சோ கர்த்தருக்கு சோஸ்திரம் கர்த்தருக்கு சோஸ்திரம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர் அப்படின்னும் பொழுது அதான் பிரின்சிபலாக இவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, வைஸ் பிரின்சிபலாக அருணை செலக்ட் பண்ணுவாங்க. மாரல் டீச்சரு சில விஷயங்கள் ஸ்கூலோட சில ரூல்ஸை மாத்துறதுக்காகவே அவங்க இருக்காங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஜாக்லினும், அண்ட் தமிழ் வாத்தியாரா அம்மாவா தமிழ் அம்மா அவங்க வந்து மஞ்சரியாகவும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. பிடி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் டவுட் வரும். பிடி சாரோட கேரக்டர் என்ன, பாக்குற பொண்ணெல்லாம் வந்து நம்மளோட சோல்மேட்டா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு ஏங்குற ஒரு சூப்பர்ல இருக்கிற ஒரு கேரக்டர். இது யாருக்கு அப்படின்னு எல்லாம் இல்ல, ஜெஃப்ரிகா ஓ ஜெஃப்ரிகா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் குரல் அப்ப நல்லா இருக்கும். ஜெஃப்ரிகா பண்ணக்கூடிய ஆள் தான், அப்ப ஜெஃப்ரியே வச்சிருவோம் அப்படின்னு. எப்ப சௌந்தர்யா உதட்டுல ஆப்பிள தேய்ச்சாரோ அப்பவே ஒரு முடிவு பண்ணிருப்பாரு. இருக்கும் ஜாக்கி, எல்லாருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கே இருக்கு. அப்ப ஒரு 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்காரு, அவருக்கு இருக்காதா? எங்க வீட்டு பிக் பாஸுக்கு எல்லா விஷயமும் தெரியுமில்ல, அதுதான் மேட்ரு. சரியா? ஏன் டார்லிங்டன் வந்தீங்க நீங்க யோசிச்சு பாருங்க. தெரியும் இதெல்லாம் தெரியாமையா? அதாவது நந்தா படத்துல பாத்தீங்களா, அவங்க அம்மா விஷம் கொடுப்பாங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் சாப்பிட்டு போவான். அது மாதிரி கதை தான் எனக்கு தெரியாது. அவ்வளவு நல்ல ஒரு லிடி தம்பி, உடனே அப்படி நந்தா கேரக்டர்ல வர்ற மாதிரி விஷத்தை ஏன் உனக்கு ஊட்டிட்டு நீயும் சாப்பிடுவேன். சரியா? நான் எப்படி அது என்னது சோடா வச்சிருப்பேன் பக்கத்துல, அந்த மாதிரிதான் நீலாம். சோ கேரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கான கேரக்டருக்கு ஒரு பவுல் எடுத்து வந்து அவங்க கேரக்டர் ஜாக்கி அது பாத்தீங்களா, சில பேர்லாம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா எடுத்தாங்க. ஆமா, அதுவும் அந்த ராணாவுக்கு வந்தது எனக்கு அதிர்ச்சி. மக்கு பையன் வந்து அதே மாதிரி இதுக்கு வேற யாருக்கு வருமா, ஆனந்திக்கு வந்து திருட்டு கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ரியாவுக்கு வந்து அதே மாதிரி குறை சொல்லி காசிப் பண்றதுதான் வேலை. தீபக்கும் இவங்க தான் மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசுவாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க இதே மாதிரி அப்படியே இதுவா வருமே, அப்படியே கரெக்டா வரும். இன்னொரு கேரக்டருக்கு அதே மாதிரி வரும். சத்யா வந்து திமிரு ஸ்கூலுக்கு ரெபல்னு வர, ஏன்னா நிப்பிள் ஸ்லிப்லாம் காமிச்சு சுத்துறாருல, அதுதான். ஐயோ கடவுளே, சொல்றீங்க ஆம்பளைக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆம்பளைக்கு நிப்பிள் இல்லையா? எனக்கு புரியல. எனக்கு இருக்கு சார், நான் சொல்லி தொப்பலான் மாதிரி நிப்பிளான் முடியும் சாச்சனா வந்து படிப்ஸ் ஓகேங்களா. முத்துக்குமர் பவித்ராவுக்கு வந்து பாக்கெட் மணிலாம் நிறைய இருக்கிற மாதிரியான பணக்கார இடத்து பொண்ணு அவங்க. ரியா சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஆர்ஜே ஆனந்தி தான் வந்து கள்ளியா அந்த மாதிரி. அவங்க வந்து இது எல்லாத்தையும் பொறாம வரப்படுவாங்களாம். அதை கவனிச்சிங்களா? கொஞ்சம் ஸ்கேலு பென்சில் ரப்பர் எல்லாம் நல்லா வச்சிருந்தா அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அதை எடுத்து வர பொறாமப்படுறாங்க. விபியை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஆமாங்க, விபிக்கு வந்து வர்ஷினி அந்த அப்ப அந்த பொறாம தானே அது. சிலது ஆனா உண்மையிலே அவங்களுக்கு சில கேரக்டர்லாம் நல்லா வருதுங்க. அதாவது அப்பார்ட் ஃப்ரம் இந்த கலாய்ப்பாண்டால் அவங்க சில விஷயங்கள் நல்லா பண்றாங்க. போறது அது எப்பயுமே கூட வந்து ஆக்ட் பண்றவங்க நல்லா இருக்கணும். அது அழகா ஜாக்லினும் சூப்பரா பண்ணாங்க. எஸ். ஓகே. சோ அதன் பிறகு முத்துக்கான கேரக்டர் சொல்லிட்டேன் இல்லையா. முத்துவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒபீடியன்டான ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன். அண்ட் தீபக் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் போட்டு நோட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பிரின்சிபல் கிட்ட போட்டு கொடுக்குற ஒரு கேரக்டர். ஓகே. சோ இதுதான் ஆமா முத்து கரெக்டா வந்தது. சோ இதுதான் உங்களுடைய கேரக்டர். இது உண்மையிலேயே சொல்றேன், ஒரு இந்த ஸ்கூல் டாஸ்க்குங்கிறது ஜாக்கி ஒரு சீசன்ல பார்க்கலாம். கவின் சீசனுக்கு முன்னாடில இருந்தே ஸ்கூல் டாஸ்க் வச்சுருக்காங்க. ஒண்ணும் இல்ல மேடம், இந்த டாஸ்க் எல்லாமே ஸ்கர்ட் போட்டா இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாக்குறது தான். அதுதான் ஆர்ஜே ஸ்கர்ட் கொடுத்தது, வேற ஒண்ணும் கிடையாது. சொல்றேன் மேடம், பொதுவா யோசிச்சு பாருங்க, ஒரு பள்ளி நினைவு நாட்கள் அப்படி திரும்பி பாக்குற மாதிரி தானே மேடம். அதுதான் இருக்கிற இது. அது வேற இந்த கணா காலங்கள் அந்த மாதிரியா அப்படின்னு வேற கேட்டுட்டு அதேதான். எத்தனை வருஷத்துக்கு கணா காண்றது ஸ்கூல் நடந்துட்டு தானே இருக்கு. இன்னமும் இங்கேயும் பாருங்க, எல்லாம் அவ்வளவு குளிரா இருந்தாலும் எல்லாம் ஸ்கட்டு போட்டு தானே சுத்திட்டு இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம இதெல்லாம் அப்படியே ஃபுல் கவர்டு தான். இந்த இடுப்புல 4 பின்னு, இங்க 2 பின்னு, அங்க ஒரு பின்னு அவுக்கிறதுக்குள்ளேயே அடுத்த மாமாங்க ஆயிடும் அவனுக்கு. இங்க அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன். எஸ் பிளீஸ். அதாவது சரி விடுங்க.
ஸோ அந்த அந்த ஸ்கூல் டாஸ்க் எல்லாரும் கேட்டப்ப கூட சொன்னாங்க. ஒன்னே இந்த நம்ம வந்து பொது தளங்கள்ல எல்லாம் வந்து பேசிப்போம் இல்லையா, சமூக வலைதளங்கள்ல, என்ன எப்ப பாரு இதே டாஸ்கா, ஐயோ அப்படின்னும் போது உடனே மழை வருது இல்லையா 3 நாளைக்கு அப்புறம் வேற என்னதான் பண்ணுவாங்க, இன்டோர் கேம் தான் பிளான் பண்ண முடியும், அதனால வந்து ஸ்கூல் டாஸ்கா. இல்ல உண்மை லாஜிக்கலே இது கரெக்ட். ஏன்னா 12ஆம் தேதியில இருந்து சென்னை செல்லங்களே எல்லாருமே வந்து டேக் கேரா இருங்க, ஒன்றும் இல்லை போய் கடையெல்லாம் காலி பண்ணாதீங்க, ரவை பிஸ்கட் பாக்கெட்டு இது பன்னு அப்புறம் மெழுகுவத்தி தீப்பெட்டி இது மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். சும்மா அதுக்காக சொல்கிறேன். போன வாட்டியே போய் எல்லாத்தையும் கடையை பண்ணி அது ஓடி போயிடுச்சு, வெள்ளரி போயிடுச்சு. எப்பயுமே யோசிக்க இது மாதிரி பண்ணீங்கன்னா அது அப்படிதான் போகும். அது தட்ஸ் ஆல். எஸ். ஓகே. சோ இதுக்காக அந்த அந்த டாஸ்கை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா, அதான் என்ன இப்ப பிரின்சிபலா வர சொன்னா என்னப்பா ஏரோஸ்டஸ் அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரிதான் இருந்தாங்களா. அதுலயே சில பேர் இருந்தாங்க ஜாக்கி, கியூட்டா இருந்தாங்களாம் அவங்க. நல்லா தானப்பா இருந்தது வர்ஷினி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமெண்ட். இருந்தாங்க அவங்க பின்லாம் போட்டுதாங்க சாரிக்கு. கரெக்ட். எஸ், ஐ சீன் இட். பின் போடலாம் கீழே விழுந்துரும் ஜாக்கி. சரி, ஓகே. ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நீங்க வேற அவங்க சரி விடுங்க. இந்த ஸ்கூல் லைவ்ல போயிட்டு இருக்கீங்க, அது மட்டும் ஞாபகம். ஆமா, அதனால நான் பாருங்க அந்த 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சில இடத்துல அப்படி இப்படி போயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. 30 நிமிஷம் ஆயிடுச்சு ஜாக்கி. கமெண்ட்ஸ் படிச்சுட்டு செகண்ட் பார்ட்டுக்கு போயிடலாமா? ஏன்னா அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே இல்ல, கீழே போடுற விஷயம் தான். பட் இப்ப கமெண்ட் படிக்கலாம். ஆனா 259 220 பேர் இருக்காங்க. ஆனா லைக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கமெண்ட் 103 பேர் போட்டாங்க. அப்ப படிங்க சார். 103 பேர் லைக் போட்டு தான் போட்டிருக்காங்க. 200 லைக்காவது வரணும். அவர் 250 பேர் 54 பேருக்கு ஓகே. மீதி பேர் டக் டக்குன்னு போட வேணாமா? சரி, இப்ப நீங்க ஒரு 200 டக்குன்னு வந்து ஒரு 100 போட்டா ஒரு சாங் உங்களுக்காக டெடிகேட் கண்டிப்பா உண்டு. அதே நேரத்தில் இந்த வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த லிங்கையும் வந்து உடனே வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் நிறைய அப்டேட் வந்து கொடுக்குறோம், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக வந்தவங்களுக்கு. எஸ். பிரகதீஸ்வரன், சையத், ஃபாத்திமா, கௌரி, செழி, நிகில், பாமதி, கல்யாண சுந்தரம், சண்முகம், ஷர்மிளா நாராயணசாமி, செல்வி, இட்ஸ் மீ, பிரியா, ஏபிஎஸ் NHT, சசி அண்ட் ராஜ் கார்த்திக் வரைக்கும். அதன் பிறகு சபரியும் இருக்காரு. சபரி, சௌமியா நவீன், ஸ்ரீவித்யா அண்ட் ராம் நாண்டி, ஷனாஸ், கௌரி கோபாலகிருஷ்ணன், மத்தீர் முகமது, கௌரி செழி அண்ட் நூருல் அமீன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க, வணக்கங்கள் சொல்லி எல்லாருமே சொல்லுங்க பேரு டக்குன்னு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கமெண்ட் முடிச்சுட்டு அடுத்தது ஓகேவா. இதுல பிரகதீஷனுடைய கமெண்ட் என்ன, தீபக் ரொம்ப எல்லார்கிட்டயுமே வந்து ரூடா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மைங்க. அவருக்கு நீங்க அதான் ஏதாவது ஒரு இடத்துல அவருக்கு கண்டிப்பு வந்தால் தானே. அதனால வந்து தீபக் பொறுத்த வரைக்கும் அவர் ரூடா தான் பிஹேவ் பண்றாரு. என்ன எல்லா இடங்களுமே நீங்க பாருங்க, இன்னைக்கு சிவாவா அவ்வளவு பேசிட்டு திரும்ப கையை கொடுத்துட்டு திரும்ப என்ன சொல்லுவாரு, ப்ரோ குட் ட்ரை தான், பட் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் நீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் நிறைய விஷயம் நல்லா பண்ணிருக்காருன்றதும் நிறைய விஷயங்களை கிளவரா புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன நீங்க கிளவரா புரிஞ்சாலும் உங்களுக்கு எழுதி வச்சது இந்த வாரம் நீங்க சாமான் கழுவணும், முடிஞ்சு போச்சு. இதே விஷயத்த வந்து இவ யாரு முத்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பேசுவார்னா, ஏப்பா ஃபர்ஸ்ட் டைம் டப்ப டப்பன்னு ஆட்டுனீங்க, செகண்ட் டைமும் ஆட்டுறீங்க, தேர்ட் டைம் வந்து இதே பண்றீங்க, அப்புறம் என்ன நீங்க அங்க கத்துக்கிறீங்க? அடுத்ததுல போவோம். அதெல்லாம் டக்குன்னு கமெண்ட் வார்த்தை சொல்லிட்டு உடனே அதுலயே இறங்குறீங்க பாருங்க. டக்குன்னு பழகிட்டேன் சார். நீங்க சொன்னீங்கன்னா அந்த நேர்கோட்லயே நான் போயிடுறேன் சார். வேற ஒண்ணு பிரகதீஷன் சொல்லியிருக்காரு, 100 days ஆனாலும் கேம் புரியாதுன்னு சொல்றது சௌந்தர்யா. ஃபர்ஸ்ட் 2 weeks இவங்க என்ன எப்படி அந்த கேமை வந்து ஆடி கீழ்ச்சிட்டாங்க. ஆமா, அதெல்லாம் அதான் செகண்ட் பார்ட்ல அதான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தோம். கார்த்திக் எம்எஸ்ஜின் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு, பெங்களூர்ல இருந்து தான் அவரு அட்டெண்டன்ஸும் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும். அபிநயா த்ரு வந்து சௌந்தர்யா அண்ட் தீபக் ஆர் ஆல்மோஸ்ட் சேம் இன் ரூட்னஸ் அண்ட் புட்டிங் அதர்ஸ் டவுன் சொல்லியிருக்காங்க. எஸ், உண்மையிலே இன்னைக்கு ராணவ் வந்து சௌந்தர்யா பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. அதான் சரி, அது செகண்ட் தான். பட் இப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். சரி வாங்க 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 சார். டெஸ்லா ஷைனிங் ஆமே ஜாக்கி. கார்த்திக் எஸ்டிஎன் கேட்டிருக்காரு. கரெக்டா தம்பி. ஆமா, விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த கூலர்ஸ் உங்களுக்கு வேணாமா? இல்ல ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். சௌந்தர்யா கிரஷ் தப்பு பண்றப்போ போட்டு அடிக்கிறப்போ ஒரு வலி அது வந்து உண்மைதான். என்ன பண்றது சொல்லுங்க, நம்ம ஆளுதான். அது வந்து மொக்கையா நடந்தது சில நேரத்துல. சில நேரத்துல ரொம்ப இதுவா வந்து மொக்க வாங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவுதான் சொல்றதுக்கு. அவ்வளவுதான். 1000 சொல்லுங்க. அருண் கேப் கிடைக்கிற டைம்ல எல்லாம் வந்து கெடா வெட்டிட்டு டெஸ்லா கிட்ட செம கண்டென்ட் லைவ்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் அதனாலதான் அவங்கள வெறுப்பேத்துறதுக்கு தான் இது அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல. கார்த்திக் சொல்லியிருக்காப்ல. பிரகதீஷ் சொல்லியிருக்காரு, ராணா வந்து கார்னர் டார்கெட் பண்ணி எல்லோரும் வந்து
டாப்புக்கு கொண்டு வந்துருவாங்க போல. அதேதான் அவனை இல்ல. ஆனா இன்னைக்கு ராணுவம் பேசுனது நல்லா தான் இருந்தது. அத பின்னாடி பேசுவோம். அதேதான், கண்டுக்காம விட்டா கூட எவிக்ட் ஆகி போயிடுவார் போல இருக்கு. ஆனா இவங்க எல்லாம் மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதன் பிறகு கார்த்திக் அவர்கள் வந்து சொல்லுவார், ராணவ் இஸ் லைக் அன்னி நம்பி ஸ்கோல்டட் ப்ரூட்டலி பை சவுண்ட் லைக் கேர்ள்ஸ் இன் த ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ஜெஃப்ரி எல்லாம் டாப் 5க்கு டிசர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரகதீஸ்வரன் அவருடைய கமெண்டா உண்மைதான். ஓகேவா, அதேதான். அதே போல இந்த அன்ஷிதா அண்ட் சுனிதாவோட ஃபைட்டுக்கும் வந்து எல்லாருமே இதே மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் இருக்கிற ஃபைட் மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து எமர்ஜென்சி சொல்லியிருக்காரு. அண்ட் பிரியா மத்தி கௌரி கோபாலகிருஷ்ணன் கௌரி ஷெய்லாம் வந்திருக்காங்க. உங்க கூல சூப்பரா இருக்காங்க கௌரி ஷெய் சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் அலர்ட் வந்து பிரியா அவர்கள் கொடுத்திருக்காங்க. அண்ட் அன்ஷிதாக்கும் ராணவுக்கும் ஃபைட் போகுது, எதுக்கு தேவையில்லாம சவுண்ட் வந்து கண்டென்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு. அண்ட் ரேணு சங்கர் சொல்லியிருக்காங்க, யூசுவலி ஐ வாட்ச் யுவர் ரிவ்யூஸ் வந்து லேட்டர் பட் ஃபர்ஸ்ட் டைம் கமிங் டு லைவ். How are you both? Following you from season 2ல இருந்தா ரேணு அவர்கள். Thank you Renu. Thank you so much. Yeah, fine. We are all fine. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வாட்டி வந்து சவுண்ட் வாய்ஸ்ல பேசி காட்ட சொல்லியிருந்தாரு பிரகதீஸ்வரன், டக்குன்னு வராது, நான் பண்றேன். இந்த செகண்ட்ல பேசுவாங்க இல்ல, ஒரு பாட்டு அதுல பாடலாமா? அந்த குரல்ல அந்த மாதிரி பாட ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். என்ன? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும், நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் கூடும், ஆனாலும் என்ன தாகம், மெய்சிலிருக்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன, தூபம் போடும் நேரம் தூண்டிலிட்டதென்ன, என்னையே கேட்டு ஏங்கினேன் நான். கொஞ்சம் இழுக்கம், என்னையே ஏங்கினேன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அழுத்தாலே போதும், சூப்பரா வந்துருவீங்க. ரொம்ப வந்துட்டீங்க. நானும் ரொம்ப ட்ரை பண்ண. நேற்று கூட யாரோ உங்களை மாதிரி வந்து வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பாட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணா அப்படின்னு ஆயிடுது. நான் என்ன பண்றேன். தேங்க்யூ சார். ஸோ பிரகதீஸ்வரன் விஷால் அவர்கள் தான் சொல்லியிருந்தாரு, இதுதான் அந்த கமெண்ட். வின்சென்ட் சேசர் கூலர்ஸ் வந்து போடுங்களாம். ஓகேவா, அது வந்து டுடே வந்து டோனி ஸ்டார்க் யூசஸ் இன் சிவில் வார் அந்த படங்கள், டாம் ஹாலண்ட் அந்த மாதிரியான படங்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸ்டைலா இருக்குமா, அவர் வந்து 1200 ஆண்டவரே. என்ன மேடம் ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் இவ்வளவு வலிக்குது உங்களுக்கு உடம்பு? அது ரேவன் கூலர்ஸ் இல்ல, இப்போதைக்கு தான் இருக்குது. கம்பெனி இப்படி தான் போயிட்டு இருக்குன்றதுக்கு தான் காமிக்கணும், வேற என்ன பண்றது? கடவுளே. சோ இது அண்ணாம வாங்கி கொடுத்தது, பாண்டிச்சேரியில் கொடுத்தாங்கல்ல. சிவிசேக் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, ஃபீல் ஃபார் ராணவ் எவ்ரிபடி அவர் வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கறதையும், அர்ச்சனா மாதிரி வந்து பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்பி அடிச்சா ராணவ் வந்து சஸ்டெயின் ஆகிடுவாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிஃப்டின் ஸ்ரீவித்யா நூருல் பவானி அவர்கள் வந்தாச்சு. அண்ட் போன சீசன் அர்ச்சனாக்கு நடந்த மாதிரி ராணவுக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பிரகதீஷன் சொல்லியிருக்காப்ல. நிலைசிமை சொல்லுவாரு, நீங்க சொல்வதை பார்த்தா சிவா வாஸ் லைக் வடிவேல் வாய்க்கால் கிராஸ் பண்ணும்பொழுது கரையில இருந்து ஒருத்தர் முதல்ல கதறி விடுவாரு, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அண்ட் அன்சாரி அஸ்மத் பி கஃபூர் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கான வாழ்த்துக்கள் வந்து போட்டிருந்தாங்க. நெல்லைசிமி சொல்லியிருக்காரு, லுக்ஸ் லைக் ரஞ்சித் இஸ் பர்ஃபெக்ட் விஜய் டிவி மெட்டீரியலாம், திரும்ப கேட்டு ஒழுங்கா இருக்கிறவனையும் அழ வச்சுட்டார். கரெக்ட். அண்ட் நக்கி ரொம்ப கரெக்டா செல்வம் மாணிக்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அன்சாரி வந்து டுடே டெஸ்லா பெர்ஃபார்மன்ஸ் வெரி குட் இன் டாஸ்க், ஐ லைக் ஷீ வில் பி சேவ்டு, ஐ திங்க் ஷீ வில் பி சேவ்டு. நீங்க உங்க இதெல்லாம் அதுல போடாதீங்க. இல்லை ஓரளவு கொஞ்சமாக அவங்க அதை பண்ணாங்க. அதாவது சில இதெல்லாம் வந்து வளர்ற மாதிரி சில லைட்டாக வந்தாங்க, ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் அந்த மிடுக்கு அதெல்லாம் காமிச்சு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ராணவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நாமளும் பண்ணுன்ற மாதிரி இறங்கின தான் இருக்குது அவங்க. ஏன்னா அவங்க என்னவோ 10 இல்ல அவங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற ஒரு விஷயங்கள், மிரட்டுறது, பாசியா இருக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வர்றது. அவங்களுக்கு அதை கொடுத்தோடனே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு புரியுது, அவங்க அப்பா பிக் பாஸ்க்கு சொன்னார்ல, அதுதான் அவங்க அதை வந்து நம்ம பிக்கி கரெக்டா புரிஞ்சிருப்பாரு. சரி, அவங்க அப்பா கேட்ட என்ன பண்றதுன்னு போது அது வந்து மைக் 3 டிஸ்கஷன்ல இதை சொல்லிட்டாங்க, அதை சொல்லிக்கலாம் ஏன் சூஸ் பண்ணணும்ட்டு. ஆனா சூஸ் பண்ணது நின்னது பார்த்துட்டு நடந்தது பார்த்து தான் சொன்னது இல்லை, அந்த மெடுக்குக்காக சொன்னேன்.
நிலைசியமே லைக் போட்டாச்சு. லைக் பண்ணாதவங்க கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. விமல்மணி, ஷர்மிளா நாராயணசாமி, நூரின் ஜோசப், ரசியா சுரேஷ்குமார், அமிர்தா சாமி வந்து ஜாக்கி சார் நீங்க சௌந்தர்யாவை நினைச்சு பாடிட்டு உங்க ஒய்ஃப் ஸ்டைல்ல சொன்னீங்க பாருங்க, செம்ம சார். பைபிள் எப்படி கோத்து விடுது பத்தியா? இருக்கும் வேணும்ட்டே கூட இதெல்லாம் நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. முற்றுக்குமரன் வந்து தோற்றதை வந்து விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டவில்லை என்பது போல பேசி சமாளித்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பராசக்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களே வந்து ரெசிடென்ஷியல் பள்ளி டாஸ்க்ல வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க காத்திருக்க ஆவலாக இருக்கிறார்கள் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுக்கான விஷயங்களையும் நம்ம சொல்லியாச்சு. அன்ஷிதா அண்ட் ராணா ஃபைட்டிங் வாஸ் பார்ட் ஆஃப் டாஸ்க் ஆர் ரியல் ஃபைட்டிங் கேட்டாங்க. இல்ல பார்ட் ஆஃப் டாஸ்க் தான் கிடையாது. ரியல் ஃபைட் நிறைய இடத்துல வந்து ராணுவ வந்து நான் நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருதுன்னா ஸ்பெஷல் வீடியோ போடுவோம். 12 நிமிஷம் நடந்த சண்டை அது. ஸோ அதுதான் அதை பார்க்கலாம். இப்போல்லாம் வெளியே போகிறவங்களுக்கு பிபி ஸ்பெஷல் வீடியோ போடுவதில்லையே ப்ரோ, ஏன் மைக் 4 கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் வீடியோ ஒன்றும் இல்லை, அதுக்கு வேற ஏதாவது ஒன்று போட்டுடலாம் அப்படின்ட்டு தான். ஒன்றும் அங்கெல்லாம் சிறப்பாலாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. இப்பெல்லாம் ஸ்பெஷல் வீடியோ நம்ம நிறைய போடுறோம். முன்னெல்லாம் அப்பெல்லாம் ஒன்னே ஒன்று தான் போடுவாங்க, வெளியே போவாங்க அவங்களுடைய சிறப்புகள் வச்சு போடுவோம். இப்பெல்லாம் அப்பப்பே போட்டுறோன்றதுனால அந்த ஸ்பெஷல் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. நேரமின்மை. இன்னொன்று அதுதான் நிறைய பேசிடுறேமே. அப்புறம் என்ன, தீபக்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கேன், அது போதுமா? நீங்க என்னடான்னா அவரோட ட்ரெஸ் கேக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நிலைசிமை கலாச்சிருக்காரு. அண்ட் சுப்பிரமணியன் அவர்கள், அருணாமா இவங்கள வந்திருக்கா, ஹாய் சொல்லியிருக்காங்க. அருணாமா வந்து அந்த பேமெண்ட் அவங்களுக்கு நாளைக்கு அதை செக் பண்ணிடணும். நேத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தான்னு நினைச்சா எனக்கு சில விஷயங்கள்னால போக முடியல. அப்பாவுக்கும் சொல்லிடுங்க. சௌந்தர்யா வந்து ரியாவோட நேம தான் சொல்லுவாங்களாம். அதான் நான் சொன்னேன் பாருங்க, கரெக்ட் தான். ரியாவோட நேம சொல்லுவாங்களாம், ஆனா டீம் வந்து பவித்ராவை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க இந்த டாஸ்க்கு. இப்போ 286 பேர், ஆனா 135 லைக் தான் வந்திருக்கு மேடம். அதுதான் மேட்ரு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட் போயிடலாம். போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வந்து கமெண்ட் படிச்சுன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க QR கோட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் இந்தியன் அக்கௌண்ட் அண்ட் UK அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அதுவும் நேயருடைய கேள்வி பதில்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது ஒரு நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.